அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தை பொறுத்தளவில் கோடைக்கால மழை பெஞ்சு ஒரு மாதிரி அதிகமான ஈரம் இருக்க வேண்டிய நேரம், அல்லது தென்மேற்கு பருவமழையின் மூலமாக அதிகமாக ஈரம் இருக்கக்கூடிய, ஆனால் பல்வேறு காரணங்களால் ஈரம் இல்லை அப்படின்னு சொன்னால், முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம், அதே மாதிரி திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், தேனி, இந்த மாவட்டங்களெல்லாம் ஒரு சில இடுபொருள்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த மழைக்காலத்தில் அல்லது மழை பெய்கிறப்ப அல்லது கொஞ்சம் ஈரம் இருக்கிறப்ப அல்லது ஒரு மழை 2 மழை கிடைக்கிறப்ப ஒரு சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசி ஆலை அல்லது கடைகள், ஹோட்டல் கடைகள்லேருந்து விறகு எரிக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் அல்லது கறியிலேருந்து சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இதிலேருந்து குளிக்கிற வாளி இருக்குது பார்த்தீங்க, அந்த மக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மூணு ஒரு மரத்துக்கு 3 கிலோ அளவுக்கு மரத்தை சுற்றி போடணும். இது தென்னை மரத்துக்கு, முக்கியமாக நெட்ட மரங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். எந்த மரத்துலலாம் பாலை விடலையோ, எந்த மரத்தில் பூக்கள் சரியாக வரலையோ, எதில் விளைச்சல் கம்மியாக இருக்கோ, எதில் காயோட சைஸு சின்னதாக இருக்கோ, அங்கெல்லாம் இவங்க இதை செய்யணும். மறந்துடாமல் செய்யுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேரம் ஒருவேளை உங்களுக்கு மழை கிடச்சிருக்கலாம் அல்லது கிடைக்காம வறட்சி அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த சாம்பல் நீங்கள் போடணும். 2வது, கடைகளில் ஜிப்சம் அப்படின்னு விற்கும். அந்த ஜிப்சம் வாங்கி ஒரு மரத்துக்கு 1/4 கிலோ, ஒரு மரத்துக்கு 1/4 கிலோ அந்த மாதிரி மரத்தை சுற்றி தூவி விடணும். இது 2வது பொருள். 3வது பொருள், உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா மண்புழு உரம் கிடச்சா ரொம்ப நல்லதுங்க. ஒரு மரத்துக்கு 3 கிலோலேருந்து 5 கிலோ வரலாம். மண்புழு உரம் போட்டிங்கன்னா மரம் சூப்பராக இருக்குங்க, காய் பெருத்து வரும். அதுக்கு மண்புழு உரம் போடலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் போடணும். அது கூட நம்ம என்ன போடலாம்னா சாணம், மக்குன சாணம், ஆட்டு எரு, கோழி எரு. மழை பெஞ்சிட்ருக்கு, நான் எப்படி போடுறது? இது உங்களோட அடுத்த கேள்வி. மழை பெஞ்சிட்ருக்கப்போ தான் நம்ம செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு எப்போ மழை பெய்யாத ஒரு வறண்ட சூழ்நிலை இருக்கோ, இதை எடுத்து மரத்தை சுற்றி போட்டுக்கணுங்க. அப்படி போடுறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மழைக்காலத்தில் அதோடைய சத்துக்கள்லாம் நிலத்தில் பரவுறதும், அந்த ஈரத்தில் பரவி அனைத்து வேர்களுக்கும் சத்து கிடைக்கிறதும், நிலம் அதை பரவலாக்கம் செஞ்சு ஒரு திடமான மண்ணாக மாறுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் மற்ற நேரத்தில் பண்ணால், நீங்கள் எங்கே தண்ணி பாய்ச்சுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் பரவும், அங்கே மட்டும்தான் சத்து கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்கள் நிலம் ஃபுல்லாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா, இந்த வட்டம் தவிர 4 மரத்துக்கு நடுவில் இருக்க பகுதியிலெல்லாம் போட்டு விடலாம். அப்படி போடுறப்ப மண்ணிலிருந்து இழந்த சத்துக்கள் அந்த மரத்துக்கு கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இது இல்லாத நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் எருக்கு கரைசல். இந்த எருக்கு கரைசல்ங்கிறது, எருக்களை செடியை 200 லிட்டரு ட்ரம்மில் இருக்க தண்ணியில், 180 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 குச்சியை உடச்சி உள்ளே போட்டு ஊற வைக்கிறது. இதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த தொலைக்காட்சியில். இருந்தாலும் அந்த ஒரு வாரம் கழித்து மேலே மிதக்கக்கூடிய அந்த இலைகளெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு, நம்மகிட்ட 180 லிட்டர் இருக்கும், அது கூட இன்னொரு 20 லிட்டர் 20-30 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு 3 லிட்டரு அப்படி ஊற்றி விட்டுறணும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை ஊற்றிக்கிட்டீங்க. இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? முதல் சாம்பல் போட சொன்னேன், அடுத்து ஜிப்சம் போட சொன்னேன், அடுத்து என்ன சொல்லியிருக்கேனுங்க? எருக்கு கரைசல் சொன்னேன். இது இல்லாமல் உங்கள்கிட்ட வெறும் கோமியம் கிடச்சா ஒரு மரத்துக்கு 200 மில்லி எப்பெல்லாம் முடியுமோ அப்போ, அல்லது சாண பாசி கரைசல்னு இருக்குங்க, சாண பாசி கரைசல் 100 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி பெருக்கமடையை செஞ்சு 200 லிட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி ஒரு 6 மாதத்துக்கு அந்த கரைசலை கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு குறைந்த செலவில், நம்ம வீட்டை சுற்றி இருக்க மரங்கள் எல்லாம் குறைந்த செலவில் அதிகமாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க.
அந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு வேணும்னா என் நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து பயன்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.